ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனர்ஜி வேம்பயர்ஸ், கர்மிக் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறப்பவே நிறைய பேர் கேட்குற டவுட்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி தான். இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அண்ட் டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கற்பனைகள் வச்சுருக்கிறாங்க. நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது அண்ட் நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷனாக அடுத்த சில வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த டாப்பிக்கில் ஏன் சில பேர் சூஸ் பண்ணி இவங்க ட்வின் ஃப்ளேம்ஸா, இவங்க என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படின்னா இந்த ட்வின் ஃப்ளேம்ஸை பற்றி பேசுகிறப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப சினிமா ஆக்ட்ரஸோ ஆக்டரோ இல்லை அதாவது கப்பில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி சில ஃபேமஸ் ஆனவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை நம்ம ஊர்லேயும் இவங்கெல்லாம் ட்வின் ஃப்ளேம்ஸா அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அடிப்படையாக வச்சு. ஸோ அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வர்றப்போ இப்போ நமக்கு சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப பர்சனலாக தெரியாது. ஏன்னா அவங்க பர்சனலான வாழ்க்கையை பற்றி பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு நம்ம நேரடியாக பழகின சில பேர் அண்ட் ஓரளவுக்கு தங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்ட யூடியூபர்ஸ் இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சில பேர் நான் எக்ஸாம்பிளாக நான் இந்த வீடியோக்காக ஃபேர் யூஸ்க்காக எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி பேசும்போது நீங்கள் இவங்களையும் ரெஃபர் பண்ணிட்டீங்க உங்கள் மைண்டில் அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறப்ப நிறைய விதமான சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குங்க. அதாவது நமக்கு முற்பிறவிகள் தொடர்புடைய எல்லாருமே நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அவங்களோட இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போன பிறவியில் நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எப்போவுமே எல்லா பிறவிகள்லேயும் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்களா, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே எல்லா பிறவிகள்லேயுமே அது நல்ல ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு, அது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு அதே தான் இப்போவும் கண்டினியூ ஆகும். இந்த ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் இடைப்பட்ட காலங்கிறது பல மாமாங்கம்லாம் இல்லைங்க. இப்போ நம்ம இன்றைக்கி செத்துட்டோன்னா அடுத்த 3 மாதத்தில் பிறக்கிறோம். ஸோ 3 மாதம் தான் ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்குமான இடைவெளி. ஸோ இந்த 3 மாதத்தில் சப்போஸ் நான் உயிரோடு இருந்திருந்தேன்னா என்னோடய மூளை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமோ, இமோஷனலாக நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பனோ அதே தான் என்னோட அடுத்த பிறவியான அடுத்த 3 மாதத்துலையும் கண்டினியூ ஆக போகுது. மேபி அந்த குழந்தை பருவத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வராது. அதுக்கு பேர் வெயில் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா இல்லைனா ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரீஇன்கார்னேஷன், அதாவது போன பிறவியில் நமக்கு தொடர்புடைய உறவுகளில் நிறைய வகையான உறவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ டக்குன்னு பார்க்கலாம். கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா போன பிறவியிலேருந்து யார் கூட நமக்கு நெகட்டிவான கார்ட்ஸ் இருக்கோ, எதிர்மறையான உறவு இருக்கோ அவங்கள தான் நம்ம கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ஒருத்தரும் இருக்கலாம், நிறைய பேரும் இருக்கலாம். அடுத்தது கர்மிக் சோல்மேட்டில் நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்குங்க. இது பெரும்பாலான 99.9% திருமணமானவங்க இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. அடுத்து ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்க உங்களை மிரர் பண்ணுவாங்க, உங்களை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, உங்களை அவங்க பிரதிபலிப்பாங்க. அடுத்தது சேக்ரெட் பார்ட்னர் கர்மிக் ரிலேஷன்ஷிப்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டுங்க. இவங்க கூட உங்களுக்கு பாசிட்டிவ் கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். முற்பிறவியில் உங்களுக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது சோல் பாட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீமில் இருந்து தான் நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லா சோல்ஸுமே இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரியான வேவ் லென்த் இருக்கும். சோல் ஃபேமிலி அப்படிங்கிறதும் அதுதான் பார்ட் ஆஃப் உங்கள் சோல் ஸ்ட்ரீமோட ஒரு பார்ட். அவங்க உங்களை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது சோல்மேட்ங்கிறது பொதுவாக நம்மளோட டிபெண்டன்ஸ் யாரோ அவங்க தாங்க இருப்பாங்க. நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட அம்மா அப்பா, நம்மளை விட வயசு குறைஞ்ச நம்மளுடைய சிப்ளிங்ஸ், அதாவது நம்மளுடைய தங்கச்சி தம்பி, அந்த மாதிரி நம்ம யார் மேலெல்லாம் நம்ம அன்கண்டிஷனலான ஒரு அன்பு காட்டுறோமோ, அன்கண்டிஷனலான லவ், எந்த விதத்திலையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம், நம்மளுடைய தங்கச்சி தம்பிங்களுக்கு செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த சோல்மேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. ரொம்ப 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 ரேராக தான் கப்பிளில்
கல்யாணம் ஆனவங்களையும் அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுடைய சோல்மேட் வருது அப்படின்றது இட்ஸ் வெரி 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 ரேர். ஏன்னா கல்யாணம் அப்படின்றதுனாலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதா இல்லையா. ஸோ ரொம்ப ரேராக இந்த சோல்மேட்ஸ் வந்து லைஃப் பார்ட்னர்ஸாகவும் இல்லை வந்து பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி லவ்வர்ஸ் அப்படியும் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி தெளிவாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயங்களை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரே பர்சன் மிரா அல்ஃபஸா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாண்டிச்சேரி அன்னை அவங்க தான் வந்து இந்த மாதிரியான கர்மிக் ரிலேஷன்ஷிப், ரீஇன்கார்னேஷன், முற்பிறவிகள், அது சம்மந்தப்பட்ட உறவுகள், அதில் என்ன பிரச்சனை வருது இதெல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ண ஒரே பர்சன். அதுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் யாரும் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ அவங்களுடைய பல பிறவிகளை பற்றியும் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி தைரியமாக வெளி உலகத்துக்கு சொன்ன ஒரே பர்சன் அவங்க மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சோல் ரெண்டாக பிரிஞ்சு இருக்கும். இதுதான் வந்து ட்வின் ஃப்ளேம்ஸோட பேசிக்கான கான்செப்ட். இதுக்கு சயின்டிஃபிக்கான விளக்கம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிசிக்ஸ்லேயே வந்து விளக்கம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதே மாதிரி மத ரீதியான எக்ஸ்பிளனேஷன், அந்த மாதிரி எக்ஸாம்பிள், உதாரணம், அப்படி ப்ரூஃப் அதெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து க்ரீக்கில் இருக்கிற இரட்டை சுடர் கடவுள்களை பற்றி படித்து பாருங்கள். இரட்டை சுடர் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்காகவும் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ரிலீஜியஸ் விளக்கங்கள் ப்ரூஃபும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு சோல் நம்ம பிறக்கிறப்பவே ரெண்டாக தான் வந்து நம்ம பிறக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயங்களில் நாம் பிறக்கிற அதே காலகட்டத்தில் அந்த நம்மளுடைய ட்வின் ஃப்ளேம் வந்து பிறக்காமல் பல வருடங்கள் கழித்து வந்து பிறக்கலாம். நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு அதனால தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். கம்மியாக சில வருஷம் இருக்கும், இல்லைன்னா அதிகமாக ஒருத்தருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸோடு இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ஒரே காலகட்டத்தில் பிறக்காமல் போகிறப்ப இந்த மாதிரி ஏற்படலாம். ஆனால் என்னென்னா, ஒரே காலகட்டத்தில் அவங்க பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த ட்வின் ஃப்ளேம்ஸை வந்து பார்த்துருவாங்க. அவங்களோட லைஃப் டைமில் வந்து கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஏன்னா உங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்படின்றது வந்து நீங்கள் தான். அது வந்து இன்னொரு ஒரு பர்சன் வந்து கிடையாது. பட் உங்களுக்கு கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படி அதுவோ இல்லை வந்து சேக்ரெட் பார்ட்னர் இவங்க எல்லாமே வந்து வேறு நபர்கள் அவங்க. பட் ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவ்வளோ வந்து பரபரப்பாக உலகெங்கும் பேசிக்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் தான். ஸோ உங்களை வந்து நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், உங்களை நீங்கள் திடீர்னு பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த ட்வின் ஃப்ளேம்ஸை நீங்கள் பார்க்குறப்ப ஏற்படும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட மேல் வெர்ஷனை பார்ப்பீங்க, உங்களோட நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல் வெர்ஷனை பார்ப்பீங்க. இது சில சமயங்களில் நம்மளுடைய ஜெண்டர் சார்ந்து கிடையாது. இப்போ மேல் நீங்கள் பெண்ணாக பிறந்திருக்கலாம், பட் ஆனால் மேஸ்குலின் குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஆணாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஃபெமினைன் குவாலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ ஜாதகத்திலே நிறைய சன்சைன்லேயே சொல்கிறாங்க இல்லையா, சில சன்சைன் வந்து ஃபெமினைன் சன்சைன், சில சன்சைன்ஸ் வந்து மேல் சன்சைன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் ஆணா பெண்ணா உருவத்தில் என்ன அப்படிங்கிறது வந்து இது சம்மந்தம் கிடையாது. ஓகே, இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்ஸை பார்த்துட்டா நம்ம சேர்ந்துட்டா அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருப்போமா, அது உன்னதமான உறவாக இருக்குமா அப்படின்னா ஆக்சுவலாக கிடையாது. இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி சில பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சில பேரோ இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற சில கப்பிள் வந்து ட்வின் ஃப்ளேம் கப்பிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ், அவங்க வந்து மேம்பட்ட இரட்டை சுடர்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து பல பிறவிகளாக நிறைய விதமான அனுபவங்களுக்கு அவங்களுடைய சோல் உள்ளாகி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெர்ஷன் வந்து அவங்களோட ரீஃபைன்டு வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 2 பேருக்குமே நிறைய குறைகள் இருக்கும் இல்லையா. மனுஷங்களாக பிறந்த எல்லா சோலுக்குமே வந்து நம்ம நிறை குறைகளோடு இருக்கிறவங்க தான். இதுக்கு முன்னாடி பல பிறவிகளில் அவங்க வந்து நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸோட இல்லை நிறைய விதமான மனக்குழப்பங்கள் இல்லை முழுமை இல்லாத மனிதர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வேளை அவங்க வந்து சேர்ந்துருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு குவாலிட்டிஸோடு இருக்கிறேன், என்னோடய விருப்பம் வந்து வேறையாக இருக்குது. ஆனால் என்னோடய ட்வின்க்கு என்னோடய பார்ட்னருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் விருப்பம் வேறையாக இருக்குது அப்படின்றப்ப அது ஒத்து வராமல் அவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன்ஸ், அவங்களுக்குள்ள வந்து நிறைய சண்டைகள் வர்றப்ப அது கண்டிப்பாக அவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் வந்து மோசமான ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து அவங்களால ஒன்றா சேர்ந்து இருக்கவே முடியாது. அதே மாதிரி என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ்னால ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஸோ இவங்க 3 பேரையும் நான் வந்து சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா,
ஆக்சுவலாக வந்து இவங்க என்ஹான்ஸ்டு லெவலில் இருக்கிறப்ப ஒரு செகண்ட் கூட ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. பிரியணும் கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் அவங்க எங்கன்னா போயிட்டு வந்தால் கூட ஒரு படபடப்பு இருக்கும். எதுவோ ஆயிருமோ அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரான ஃபீலிங் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து இருந்திருக்கும். இதெல்லாம் அவங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும். ஏன்னா நம்மள ஒரு பார்ட் நாம் போகிறோம், நமக்கு சேஃப்டியாக இருக்கா, நாம தானே அது அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்னொன்று வந்து இவங்களுக்கு பெருசாக வார்த்தைகளில் கம்யூனிகேட் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. நினச்சாலே அவங்களோட பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்களோ அதுவே வந்து தெரியும். அதோட முக்கியமான விஷயம், இந்த ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியான வேலைகள், ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது. சாதாரணமாக வந்து இந்த கடையில் ஒன்றா கடை வச்சுட்டு ரோட்டோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து நிறைய இந்த இரானியன் பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு, தோட்ட வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி சாதாரணமாக உலகத்துக்கே தெரியாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற நிறைய ட்வின் ஃப்ளேம் கப்பிள்ஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தா சில லட்சம் பேர் தான் ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. அது வந்து கிடையாதுங்க. எல்லா சோலுக்குமே வந்து ட்வின் ஃப்ளேம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரே பிறவியில் பிறக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய கர்மா அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது. நீங்கள் வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேமோட அதாவது நீங்கள் ரொம்ப மனசளவில் இமோஷனலாக இல்லை ஆன்மீக ரீதியாக எல்லா விதத்துலையுமே ரொம்ப வீக்காக, ரொம்ப ஒரு கேவலமான பிறவியாக இருக்கிறாங்கன்னா உங்கள் ட்வின் ஃப்ளேமும் அப்படி தான் இருக்கும். இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு, நீங்கள் உங்களோட ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் ஆஹா ஓஹோன்னு வாழலாம், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்படி பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போன்னா நீங்கள் என்ஹான்ஸ்ட் லெவலில் இருக்கிறப்ப, நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறப்ப தான் உங்களோட ட்வின் ஃப்ளேமும் அதே மாதிரியான நிலைமையில இருப்பாங்க. லைட்டாக வந்து சில விஷயங்களில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் பொதுவாக அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்களுடைய குவாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து தற்குறியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து மோசமான எல்லா குணமும் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு இல்லை, எதுவுமே வாழ்க்கைக்கு தேவையான குணம் இல்லைன்னா உங்களோட ட்வின் ஃப்ளேமும் ஒரு தற்குறியாக தான் இருக்கும். அந்த உங்களோட தற்குறியான ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்? அதனால தான் மோசமான ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து அவங்களுக்கு பார்த்த உடனேயே வந்து அட்ராக்ஷன் ஏற்படும். ஏன்னா இப்போ நான் மோசமானவளாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ட்வின் ஃப்ளேமும் அப்படி இருக்கும். அந்த கேரக்டரை மீறி அது என்னோடய ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். மேபி கல்யாணம் கூட நம்ம பண்ணலாம், ஆனால் வந்து அவங்க அப்படி பண்ணுறது வந்து விளங்குமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக விளங்காது. அதனால தான் நிறைய ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மோசமான காலகட்டத்தில் அவங்க சேர்ந்தால் கூட அவங்க வந்து பிரிஞ்சிடுவாங்க. ஒரு வருஷம் கூட தாங்காது, அவங்க வந்து பிரிஞ்சிடுவாங்க. அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் எப்படியோ நெகட்டிவ் கார்டு இருக்கிறவங்களோட எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி நீங்கள் மோசமான கேரக்டர் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களோட ட்வின் ஃப்ளேம் அதையே மிரர் பண்ணும். நீங்களும் வந்து கெட்ட விஷயங்களை வந்து வச்சிருக்கிறீங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேமும் அதே மாதிரியான சகல கல்யாண குணங்களோடையும் இருக்குது, அதையே மிரர் பண்ணுதுன்னா 2 பேரும் சேர்ந்து எப்படி குடும்பம் நடத்த முடியும், ஒன்றா வாழ முடியும்? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து விலகிடும். அப்போ என்ன ஆகும் அந்த சோல் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஏமாலியான ஒரு சோல் கிடைக்கும்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு, இவங்களுடைய நெகட்டிவான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஹோஸ்ட்டை வந்து தேடுவாங்க. அவங்கள வந்து ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் பற்றி பார்க்குறப்ப ஹோஸ்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அங்கே போய் இதோட லெசன்லாம் கற்றுக்கும். நம்ம வந்து நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நல்ல ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான எல்லா லெசன்ஸையும் வந்து அவங்க வாழ்க்கையில் கற்றுக்குவாங்க. அது மாதிரி சில சமயங்களில் இவங்களுடைய எண்ணங்கள் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் அமைதியாக வீட்டில் இருக்கணும், குடும்பம் நடத்தணும், அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு ஃபேமஸ் ஆகிறது பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு குணம் எனக்கு இருந்தது அப்படின்னா என்னோட இன்னொரு பார்ட்டான என்னோட ட்வின் ஃப்ளேம்க்கு என்னோட இன்னொரு பார்ட்டான அந்த சோலுக்கு வந்து மேபி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா 2 பேரும் வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணால் கூட இந்த ஒரு விஷயத்தில் வந்து மாறுபாடு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிறவியில் வந்து நீ வந்து சரி உன் இஷ்டத்துக்கு நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு, என் இஷ்டத்துக்கு நான் ஒரு லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், 2 பேரும் வேறு விதமான லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா எப்போ வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோமோ, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறப்ப நம்ம என்ன வேலை பார்ப்போம், எப்படி இருப்போன்றதை எப்போ நம்மளோட சோல் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருதோ அப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்போம். இதுக்கு பேர் வந்து சோல் கான்ட்ராக்ட். இந்த சோல் கான்ட்ராக்ட் வந்து ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன இந்த எல்லா லிஸ்ட்டு சொன்னால கர்மிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் சேக்ரட் பார்ட்னர், கர்மிக் சோல்மேட், இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து சோல்மேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சோல் கான்ட்ராக்ட் இருக்குது. இதை பற்றியும் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து
அந்த எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணுன்னா, அந்த 2 ட்வின் ஃப்ளேம்ஸும் வேறு வேறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதை 2 பேரும் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிறவி அவங்க சேர்ந்து வாழ்கிறப்ப எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் கொடுக்கணும். மேக்ஸிமமாக நான் சொன்ன மாதிரி, இப்போ நான் காமிச்ச எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்றா இருந்துட்டு நம்ம வேலைகள் செய்யணும். ஒன்றா வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ட்வின் ஃப்ளேமோட ஒன்றா சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சேருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ இப்போ நான் காமிச்ச இந்த எக்ஸாம்பிள்லாம் பல ஜென்மங்களாக பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பல செருப்படி வாழ்க்கையில் பிறவிகளில் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸோ நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நிறைய நான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் வந்து மேபி இதனோட ப்ரொஃபஷனாக பல ஜென்மங்களாக இருக்கிறனால தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுடைய மேம்பட்ட ட்வின் ஃப்ளேமோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை நமக்கு வேணுன்றது தான் எல்லா சோலோடைய ஆழமான ஒரு ஏக்கமாக, ஆழமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து பிறவிகள் எடுக்கிறோம். நம்ம கர்மாவை வந்து எப்படி அழிச்சிட்டு நம்ம வந்து பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மெயினான கோல். அந்த பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை அடையிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேம்பட்ட ட்வின் ஃப்ளேமோடு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நமக்கு பிறக்கிற குழந்தைங்க நம்மளோட அம்மா அப்பாலாம் நம்மளுடைய சோல்மேட்டாக இருக்கணும். இதை தான் வந்து நம்மளுடைய அந்த பிறவி இல்லாத வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம அனுபவிக்கணும்னு அப்படின்னு நினைக்கிற விஷயம். ஸோ அதை வந்து இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, சயின்ஸ் தெரியணும், இதை பற்றி விளக்கம் தெரியணும், எதுவுமே அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பூஜை செய்யணும், இல்லை சர்ச்சுக்கு போகணும், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் பல பிறவிகளாக உங்களுடைய சோல் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்களால் அவங்க வந்து ஒரு பெட்டரான வாழ்க்கை வாழ்கிறாங்க. சரி, அப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு பிரச்சனைகளே வராதா அப்படின்னா, ஆக்சுவலாக வெளியிலேருந்து வர எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கும் வரதான் செய்யும். அவங்க 2 பேருக்குமே வந்து சில பிறவிகள் சேராமல் இருக்கிறப்ப தனித்தனி கர்மா இருக்கும்ல. அந்த பார்ட்னருக்கு வந்து மேலுக்கு ஒரு சில கர்மா இருக்கும், அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து சில கர்மா இருக்கும். அந்த விதமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்தால் கூட அது 2 பேருக்கும் வர பிரச்சனைகளையும் எப்படி சேர்ந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பவர் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து தே ஆர் மோர் பவர்ஃபுல். அவங்க வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்பர் 1 என்ஹான்ஸ்ட் லெவலில் இருக்கிறப்ப. இன்னொன்று, அவங்க வந்து அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறத மீறி அவங்க இண்டிவிஜுவல் பர்சனாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சப்போஸ் இந்த நான் சொன்னேன்ல காசே இல்லாமல் வாழ்கிற ட்வின் ஃப்ளேம்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக எங்கேயோ ஒரு மூலையில் ஜாலியாக ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டோமா அப்படி வந்து வெளியில் காத்தாட அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை மீறி இந்த என்ஹான்ஸ்ட் ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப் வந்து வாழ்வாங்க ஒன்றா சேர்றப்ப. இன்னொன்று வந்து அவங்க வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிறப்ப அவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்களோட என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் உங்கள் கூட இருக்கிறப்ப நீங்களும் அப்படி என்ஹான்ஸ்டு பர்சனாலிட்டியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ என் ட்வின் ஃப்ளேமை யாராவது ஒன்று சொன்னால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே இருக்கிற உணர்வு வந்து இந்த காதல், பாசம், காமம் இதெல்லாமே வந்து அதை மீறி அங்கே வந்து ஒருத்தர் பாதுகாக்கிற ஒரு உணர்வு தான் மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி வேலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஈக்குவலாகவே வந்து ஒர்க் வந்து பிரிச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சக்தி மசாலா எடுத்திங்கன்னா ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ராடக்ட்னா இன்னொருத்தர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி. ஆனால் ஒருத்தருடைய வேலை இல்லாமல், ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இல்லாமல் இன்னொருத்தர் மட்டும் அந்த வேலையை செய்ய முடியுமா? இவங்க வந்து அந்த சாந்தி மேடம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமலேயே இருந்தாங்கன்னா, அவங்க பொருட்களை தயாரிக்காமலே இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் எதை கொண்டு போய் விற்றுருக்க முடியாது. அது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து விற்கிற வேலை, மார்க்கெட்டிங் வேலையை பண்ணாமல் இருந்திருந்தா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளால் என்ன பிரயோஜனம் இருந்திருக்கும்? முடியாது. ஸோ ஈக்குவலாக அவங்களுடைய ஷேர் வந்து அதில் இருக்கும். உழைப்புனாலும் சரி, அந்த எல்லா விதமான கான்ட்ரிபியூஷனும் அவங்க ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இதில் நீ பெருசா நான் பெருசா அந்த பேச்சுக்கே வந்து அவங்க ஃபேமிலியில் இடம் இருக்காது. இன்னொன்று, நிறைவாக இருப்பாங்க. இது நான் எனக்கு நேரடியாக தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ங்கிறதுனால நான் சொல்கிறேன். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீறி 2 பேருக்கும் வந்து சமுதாய அக்கறை, ஒரு பொது நோக்கம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸோட முக்கியமான விஷயம் கேரக்டர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தான் அப்படிங்கிறத மீறி ஒரு பொதுவான ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருந்தால் இந்த ஓன் ஃபேமிலி என் ஃபேமிலிங்கிற பேச்சுக்கே வந்து அவங்களுக்கு இடம் இருக்காது. 2 பேருமே வந்து அவங்களுடைய பார்ட்னரோட ஃபேமிலியை தான் ஃபேமிலியாக நினச்சி அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற அந்த மாதிரியான எண்ணம் இருக்கும். அது அடுத்த ஸ்டேஜில் வந்து அது ஒரு சொசைட்டி சார்ந்த ஒரு விஷயமாக அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இருக்கும். நிறைவாக இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பில். ஸோ அந்த நிறைவு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், இனிமேல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், இனிமேல் இப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற டாக்ஸே வந்து மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, பேரன் குழந்தைங்க, அவங்களோட இன்லாஸ் ஃபேமிலி, இந்த மாதிரி வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான சர்க்கிள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வெளியாளுங்களோடு இவங்க வந்து ரொம்பலாம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து என்ஹான்ஸ்டு லெவலில் இருக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு குறுகிய அவங்களோட ஃபேமிலி அதை விட்டால் பெருசாக சொசைட்டிக்கு பண்ணுறது இந்த 2 லெவலில் தான் இருப்பாங்களே வெளியே தேவையில்லாமல் நிறைய நெகட்டிவிட்டியை வாங்குறமான மக்களோட சேர்றது அந்த மாதிரியான வேலைகள் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பார்ட்னரோடையே வந்து ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன். ஒருத்தர் வந்து அவங்களோட என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸோடு வாழ்கிறாங்களா, என்ஹான்ஸ்ட் ட்வின் ஃப்ளேமாக இவங்க பர்சனாக இவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது. இன்னொன்று, என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேமை வந்து ஒரு ஜோடியாக பார்த்தா தான் நமக்கு வந்து அவங்க மனசில் பதிவாங்க. இவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சால் அது வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய மனசில் பதியறதே அவங்க வந்து ஒரு கப்பிளாக 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற அடுத்த எக்ஸாம்பிள் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் உதயகுமார். அவங்க வந்து ஹஸ்பண்ட் பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஒய்ஃப் வந்து ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் இதில் 2லையுமே வந்து அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கும் என்னென்னா இந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். பிஸ்னஸ் பற்றி பேசுகிறப்ப கூட நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், பட் எனக்கு இந்த ஏரியாஸ் போதும், இந்த கண்ட்ரிஸ் போதும் மேடம், இதுக்கு மேலே வந்து எனக்கு நான் நிறைய இது வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், நிறைய இடத்துல வந்து என்னோடய ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், இந்த கண்ட்ரீஸ்க்கு நான் பண்ணுறேன், இதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு போதுமான அளவு காசு இருக்குது, நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கேன் அப்படிம்பாங்க. எங்கேயுமே வந்து எந்த ஒரு மீட்டிங்னாலும் சரி, இல்லை எந்த இடத்துக்குனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. நீங்கள் தனியாக வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து அதான் இந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். அண்ட் நிறைய வந்து சொசைட்டிக்கு தேவை, நமக்கு வந்து பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே நமக்கு எதுக்குங்க பணம் போதுமான அளவுக்கு சம்பாதிச்சாச்சு, நீ ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து எப்போவுமே இருக்கும். 2 பேருக்குமே இருக்கும். இது நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி என்ன இருக்கும். இவங்களும் வந்து என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேமுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ராம் வித் ஜானு இவங்களோட வீடியோஸ் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் டாபிக் வந்ததுக்கப்புறம் நிறைய எனக்கு பர்சனல் சர்க்கிளில் கொஞ்சம் பேசுகிறப்ப இவங்க அப்படியா, இவங்க ட்வின் ஃப்ளேம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயம் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வந்து என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம் தான். ஏன்னா என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட வளர்ச்சி ஒன்றா தான் நடக்கும். அவங்களோட அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில். செப்பரேட் பண்ணவே முடியாது அவங்கள. அது மாதிரி என்ன டவுன் அவங்க வாழ்க்கையில் வந்தாலும் கூட நீ இருக்கல அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸை பார்க்குறப்பவே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும். நெகட்டிவாக பேசுகிறவங்க, ஹேட்டர்ஸ் அதை பற்றி சொல்ல, பொதுவாக ஆரோக்கியமான மனநிலையோட ஆரோக்கியமான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு ஜாலியாக இருக்கிறாங்கள அந்த வைப்ரேஷன் நமக்கும் வந்து அது தொட்டிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க வந்து என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி 2 பேரும் ஒருத்தர் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கல்ல. இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் உங்களுடைய கர்மிக் சோல்மேட்டோடையோ இல்லை வந்து உங்களோட கர்மிக் பார்ட்னரோடையோ வாழ்ந்தீங்கன்னா முடியாது. அண்ட் இன்னொன்று, இந்த ஷேர் பண்ணிக்கிறது 2 பேரோட வேலையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யூடியூப் இவங்களோட வேலை அப்படிங்கிறப்ப என்னோடய வேலை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, இல்லை என்னோடய வேலை நான் வந்து மேக்கப்போ இல்லை லைஃப் ஸ்டைல் வீடியோஸோ பண்ணுறது, நீ வந்து எடிட் பண்ணுற. அப்போ இந்த 2 பேருக்குமே வந்து அதில் ஈக்குவல் ஷேர் இருக்குது இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து ராம் வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணல இல்லை வந்து எடிட் பண்ணல அப்படின்னா இவங்க வந்து தனியாக அந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்க முடியாது. முடிஞ்சிருந்தாலும் அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்
பவர்ஃபுல்லாக இருந்திருக்காது. அதே மாதிரி எனக்கு எடிட்டிங் தெரியும், கேமரா தெரியும், ஆனால் வந்து ஒய்ஃப் ப்ரெசன்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணியிருக்க முடியும் இல்லை? ஸோ ஒரு வேலையை 2 பேருமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி, ஆனால் நீ பண்ணுற பார்த்தியா, நான் பண்ணுறேன் பார்த்தியா, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இயல்பாக அது நடக்கும். இது வந்து ட்வின் ஃப்ளேம்க்கு இருக்கிற ஒரு மெயின் எக்ஸாம்பிள். இது வந்து அப்போ வந்து கப்பல் யூடியூபர் எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்ஸா, என்ஹான்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸா அப்படின்னா அப்படி கிடையாது. அது நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக, ஏன்னா நான் தமிழ் யூடியூப் நான் நிறைய பேரெல்லாம் அப்சர்வ் பண்ணது கிடையாது. ஆனால் யூடியூப் பண்ணுற எல்லாருமே வந்து இப்படி ஒர்க்கை ஷேர் பண்ணுறவங்க எல்லாருமே ட்வின் ஃப்ளேம்ஸா அப்படின்னா கிடையாது. அது நமக்கு பார்த்தாலே தெரியும். சில பேர் வந்து வேறு வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ நான் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த ட்வின் ஃப்ளேம்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. நீ வந்து இப்படி பண்ணிடல, நான் வந்து அப்படி பண்ணிட்டலாம், அந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே இருக்காது. அவங்களுடைய குறைகளை கூட அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணாமல் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு தான் இருப்பாங்க. ஒருவேளை வந்து கல்யாணம் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த விஷயத்தையுமே வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நான் தானே, நான் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நான் ஜட்ஜ் பண்ணுவேன். ஸோ இந்த போட்டு கொடுக்குறது, இந்த அடுத்தவங்க இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என் ட்வின் ஃப்ளேம்கிட்ட போய் உன்னோட யாரோ உன்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்படி அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டான், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றவாங்க. ஏன்னா தே நோ அபவுட் யூ, ஏன்னா அது நீங்கள் தான் அவங்க. அதே மாதிரி தான் வந்து கல்யாணம் ஆனவங்கள்லேயும் கூட இந்த ஒருத்தருக்கு சொல்லி மூட்டி கொடுக்குறது, இப்படி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாத அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்ட. அது மாதிரி ஒருத்தரோட ஃபீலிங் வந்து டக்குன்னு அடுத்தவங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். உடம்பு சரியில்லைன்னா கூட இம்மீடியட்டாக வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மன வலி இருக்குது, எதுனா பெயின் இருக்குது அப்படின்னா அவங்க பார்ட்னர் சொல்லவே தேவையில்லை, இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயினை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பாங்க, அப்படியே வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து என்ஹான்ஸ் லெவலில் இருக்கிறப்போ ஒன்றா சேர்ந்து வாழ்கிறப்ப இந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் பெரும்பாலும் இடம் இருக்காது. ஏன்னா 2 பேரும் தான் 24 மணி நேரம் ஒன்றா இருப்பாங்களே. ஸோ ஒரு வேளை ஆணுக்கே உரிய சில விஷயங்கள் வந்து அவங்க பொதுவாக நடக்கும்ல எல்லா ஃபேமிலியில், இல்லை எல்லா இடத்துலையும், அது வந்து இங்கே நடக்கிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா 2 பேருமே 24 மணி நேரம் ஒன்றா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம் கிட்ட அவங்க இமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப கண்டென்ட்டாக இருப்பாங்க. அதனால் இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்படின்றதுனால நீங்கள் ஒரு என்ஹான்ஸ்டு பர்சனாக இருந்து நீங்கள் உங்களுடைய என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேமை நீங்கள் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கொடுப்பினை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே இந்த சந்தேகம், இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து இடம் இருக்காது. நார்மலாக ஹியூமனுக்கு இருக்கிற பொசசிவ்னஸ் இருக்குமே தவிர இந்த அப்நார்மலாக இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஏன்னா அதுக்கான சிச்சுவேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்காது. இந்த மிரரிங் அப்படின்றது வந்து ஒருத்தர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து நான் ஒரு மோசமான பர்சனாக ஒருத்தர் இருக்கிறப்ப அவங்களோட என்னென்ன நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்களோட ட்வின் ஃப்ளேம் அப்படியே மிரர் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து இவங்களால் தாங்கிக்க முடியாது, தன்னை வந்து ரொம்ப குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தோணும். அதனால தான் வந்து என்ஹான்ஸ்டாக இல்லாமல் வீக்காக இருக்கிற ட்வின் ஃப்ளேம்ஸ் ஒருத்தருக்கு ஒன்றா சேர்றப்ப ஒருத்தருக்கு வந்து குறைகளை சொல்லிப்பாங்க, ஒருத்தர் குறையை வந்து ரொம்ப பெருசு பண்ணிப்பாங்க. அது வந்து பிரச்சனையில் முடியும். அதே என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து 2 பேருக்குமே பாசிட்டிவான குணங்கள் நிறைய இருக்கிறனால அதை வந்து மிரர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து டபுள் ஆகும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். அதனால் யூடியூப்லேயே ஆகட்டும், இல்லை எல்லா இடங்கள்லையும் எல்லா ட்வின் ஃப்ளேமுமே வந்து உன்னதமான உறவு, எல்லா ட்வின் ஃப்ளேம்ஸுமே வந்து உலகத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்கிறத நம்பாதீங்க. அது ஆக்சுவலாக கிடையாது. ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி ஒரு பர்சன். ஸோ நீங்கள் உங்களோட ட்வின் ஃப்ளேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றியே யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் யாருன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களுடைய பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், உங்களுடைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை எந்த பர்சன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம். நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இதுதான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் அது வந்து போங்காட்டம், அதெல்லாம் வந்து ஒத்துக்கப்பட மாட்டாது. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி தரேன், உங்களுடைய ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ட்வின் ஃப்ளேமை, உங்களுடைய சோல்மேட்டை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களால் மட்டும்தான் முடியும். அது கூட நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாவில் அது இருக்கணும், இது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது உங்களுக்கு இருக்கணும். நம்பர் 1. இன்னொன்று அது இயல்பாக நடக்கும்.
சில சமயங்களில் வந்து நீங்கள் வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்திலே உங்களோட லைஃபோட ஆரம்ப கட்டத்திலே உங்களோட ட்வின் ஃப்ளேமை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படும். இனம் புரியாத உணர்வு அப்படிங்கிறது இங்கே என்ன தெரியுமா? அதையும் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ட்வின் ஃப்ளேமை நீங்கள் இப்போ ராமன் ஜானுவே வந்து இது ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். உங்கள் சின்ன வயசில் நீங்கள் பார்த்தப்ப ஒரு பரிதாப உணர்வு தான் ஏற்படும். உங்களுடைய நம்மளுடைய ட்வின் ஃப்ளேமை நம்ம சந்திக்கிறப்பவும் சரி, இல்லை எப்போவுமே சரி, அவங்க நம்ம கூட இப்போ வந்து சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க தனியாக இருப்பாங்க, நம்ம சேர முடியாத நிலைமையில் இருப்போம். அந்த பர்சனை பற்றி நினைக்கிறப்போ ஒரு பரிதாப உணர்வு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். என்ன கஷ்டப்படுறாங்களோ, என்ன அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம காமிச்சிக்கிற இந்த உலகத்துக்கு நம்ம காமிச்சிக்கிற விஷயங்கள், உலகத்துக்கு நம்ம காமிச்சிக்கிற பொசிஷன் இதெல்லாம் வேறு. ஆனால் இண்டிவிஜுவல் பர்சனாக ஒருத்தருக்கு இருக்கிற பெயின் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவங்களோட ட்வின் ஃப்ளேமால் மட்டும்தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தப்பையும் அப்படி ஒரு ஃபீல் தான் ஏற்பட்டிருக்கும். எப்போவுமே அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, பாவமாக இருக்கே, பார்த்தா பாவமாக இருக்கே, இதுதான் வந்து திரும்ப திரும்ப தோணும். ஏன்னா இது நம்மளோட சோல் அப்படின்றதுனால அந்த வெளியில் மற்றவங்களுக்கு காமிச்சிக்க முடியாத பெயினை வந்து ஈஸியாக உணர முடியும். ஸோ இதே மாதிரி தாங்க இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து நீங்கள் இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பெடுக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய பழைய கர்மாலாம் தீர்த்துட்டு புதுசாக கர்மாவே இல்லாத, பிறவியே இல்லாத ஒரு வாழ்க்கை அடையிறது தான் எல்லா சோலோட பிறப்புக்கான காரணம். அதுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு சாப்பாடு வேணும்னு தான் வேலை பார்க்குறோம். நமக்கு வந்து அது செய்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னு தான் இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோம், எந்த வீட்டில் இருக்கோம், இதுதான் முக்கியம் போலன்னு நினச்சிட்டு நீங்கள் எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை வந்து மறந்துடுறீங்க. ஸோ உங்களுடைய கர்மாப்படி தான், நீங்கள் கர்மாவை நம்பினாலும் நம்பலைனாலும் கர்மாப்படி தான் எல்லாமே நடக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் பல மில்லியன் பேர் இருக்காங்க. நீங்கள் ஏன் உங்கள் ட்வின் ஃப்ளேமை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்? இல்லை பல மில்லியன் பேர் இருக்காங்க, நீங்கள் ஏன் உங்களோட கர்மிக் பார்ட்னரை கல்யாணம் பண்ணணும், இல்லை கர்மிக் சோல்மேட்டை கல்யாணம் பண்ணணும், இல்லை உங்களோட சேக்ரெட் பார்ட்னரை கல்யாணம்? ரீசன் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, நம்ம டிசைட் பண்ண சோல் கான்ட்ராக்ட்க்கு ஏற்ப தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதை வந்து ஒரு டேரட் ரீட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு ஹிப்னோடைஸ் பண்ணியோலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக்சுவலாக ஹிப்னோடைஸ் பண்ணுறப்ப கூட அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இப்போ எனக்கு ஹிப்னோடைஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு வேளை பழைய ஜென்மத்து ஞாபகம்லாம் வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்றது வந்து அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது வைல்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கு. அதெல்லாம் தாங்குற அளவுக்கு இங்கே இருக்கிற பிஹெச்டி சைக்காலஜி பண்ணவங்களுக்கோ இல்லை கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா? அதெல்லாம் வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்வின் ஃப்ளேம் இது கான்செப்ட் ஆகட்டும், இல்லை சோல்மேட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களோட லைஃப் லாங் ப்ராசஸ். பல ஜென்மம் நீங்கள் வந்து அதை பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். மேபி நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணீங்க, இல்லை மேபி நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, இது உங்கள் ஃபீல்டாக இருக்குங்கிறப்ப அதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ என்னோடய கர்மா எப்படி இருக்கும், இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் பல பிறவிகளாக ஒரு வேளை நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலும் என் கர்மா எப்படி இருக்கோ அப்படி தான் என்னோடய லைஃப் இருக்கும். இது வந்து தெரிஞ்சிருந்தாலும் தெரியலைனாலும் ஒன்று தான். இதை பற்றி விஷயங்களே தெரியாதவங்க அவங்களுடைய அவங்களோட என்ஹான்ஸ்டு பர்சனாக இருக்கலாம், என்ஹான்ஸ்டு ட்வின் ஃப்ளேம்ஸோட அவங்க வாழ்ந்துட்டுருக்கலாம், சேக்ரெட் பார்ட்னரோட வாழ்ந்துட்டுருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸு, நல்ல சோல் ஃபேமிலியோட, சோல்மேட் கிட்ஸோட அம்மா அப்பா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கும் நாலேஜுக்குலாம் சம்மந்தமே கிடையாது. இதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களை பற்றி நான் வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்லாம் யாராலையும் கண்டுபிடிச்ச முடியாது. எப்போ முடியும்னா உங்களோட யார் தொடர்பு இருந்துக்கோ போன ஜென்மத்தில் அவங்கள தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவே வந்து இவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆயிரும். ஸோ உங்களோட தொடர்புடையவங்களை பற்றி தான் சொல்ல முடியுமே தவிர, இப்போ நானே வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் யாருக்கு யார் ட்வின் ஃப்ளேம், யாருக்கு யார் கர்மிக் பார்ட்னர்னு சொல்லுறதுக்கெல்லாம் வந்து முடியாதுங்க. ஏன்னா அது வந்து பியூராக ஒவ்வொருத்தரோட பர்சனல் அனுபவங்கள் சார்ந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். அதுக்கு நிறைய அது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வேணால் சில பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்களுடைய ட்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறப்ப சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கைட் பண்ண முடியுமே தவிர யாரோட ட்வின் ஃப்ளேம் யார், யாரோட கர்மிக் பார்ட்னர்
பார்ட்னர் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று, நம்மளுடைய ட்வின் ஃப்ளேம்க்கும் நம்ம சப்போஸ் ட்வின் ஃப்ளேம் இல்லாமல் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தோன்னா அவங்களுக்கும் இருக்கிற கிளாஷ் வந்து அது ஒரு பெரிய லவ் ட்ரையாங்கிள், ஒரு பெரிய கிளாஷ் வந்து அங்கே ஏற்படும். அதுவும் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான விஷயம். நிறைய பேரோட வாழ்க்கையில் இது ஏன் நடக்குது அப்படின்னே வந்து புரியாமல், நிறைய பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து இது ஒரு காலகட்டத்தில் ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரியாமல் திண்டாடுவாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாங்க. ஒரு பெரிய கிளாஷ் ஏற்படும், பெரிய ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவோம்ல, லவ் ட்ரையாங்கிள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ எனக்கு வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேம் முக்கியமா, இல்லை வந்து என்னுடைய பார்ட்னர் முக்கியமா, அது எந்த சிச்சுவேஷனில் அந்த டெசிஷன் வந்து நம்மளால் எடுக்க முடியும், நம்ம ஏன் லைஃப்பில் வந்து பல பிறவைகளில் பல டெசிஷன்ஸ் ஏன் எடுத்தோம், அது மாதிரி விவாகரத்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கர்மா ஆகுமா, இதை பற்றிலாமே வந்து நிறைய பேசணும். ஏன்னா இந்த கர்மிக்கு ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு நிறைய விதங்களில் தொடர்புடைய ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நம்மளுடைய கர்மா தான் காரணம். ஸோ இதை பற்றி வந்து தெளிவாக பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன இந்த கிளாசிஃபிகேஷன்ஸில் அதில் நான் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு உங்களுடைய கர்மிக் பார்ட்னர் யார், உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் யார், உங்களுடைய சோல் ஃபேமிலி யார், சோல் பார்ட் யார், அது மாதிரி உங்களுடைய சேக்ரெட் பார்ட்னரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கும் இல்லை உங்களுடைய கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் கண்ணில் படுற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you and take care.